வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை மாலையுடன் ஓய்ந்தது. 9 மாநிலங்கள் மற்றும் காஷ்மீரில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஆந்திராவின் 3 முக்கிய கட்சிகளும் பாஜகவின் பி டீம் என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் திட்டவட்டம். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை பிரதமராக்க மோடி முயற்சிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் புகார். தேர்தலுக்கு பின் யோகி ஆதித்யநாத் ஓரங்கட்டப்படுவார் என்றும் விமர்சனம். மோடிதான் 3வது முறையும் பிரதமராக பதவியேற்பார் என அமித்ஷா உறுதி. 75 வயதுக்கு மேல் பிரதமராக கூடாது என பாஜகவில் எந்த விதியும் இல்லை என்றும் விளக்கம். மதுரை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, நீலகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிய கோடை மழை. நாளை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்தோடிய மழைநீர். கிரேடர் பாலத்தில் தேங்கிய மழைநீரில் சிக்கிக்கொண்ட பாடகர்கள் குழுவினர் மினி லாரி மூலமாக மீட்பு. உதகையில் மலர் கண்காட்சியில் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தேசிய நாய்கள் கண்காட்சியில் மனதை கவர்ந்த 450க்கும் மேற்பட்ட வளர்ப்பு பிராணிகள். அலங்காநல்லூர் அருகே வாடிப்பட்டியில் பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் 450 சவரன் நகை கொள்ளை. மோப்ப நாய்களை வரவழைத்து தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. அறிவுறுத்தல் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு தரவுகளை வெளியிடுவதில் ஏற்படும் தாமதத்தால் தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுவதாகவும் விமர்சனம். ராஜஸ்தானுடனான ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேப்டன் தாமதமாக பந்து வீசியதாக புகார். 30 லட்சம் ரூபாய் அபராதம். ஒரு போட்டியில் விளையாட தடை விதித்து ஐபிஎல் நிர்வாகம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் கத்திரி வெயில் சுட்டெரித்து வரும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய மே 6ஆம் தேதி முதலே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் சில நாட்களாக வழக்கத்தை விட வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. இந்நிலையில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. கோரிப்பாளையம், தெப்பக்குளம், மாட்டுத்தாவணி, காளவாசல், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோரிப்பாளையம் தரைப்பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை மாநகரில் 2 நாட்களாக பெய்த கோடை மழை காரணமாக கிரேட்டர் பாலத்தில் மார்பளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் அந்த வழியாக சரக்கு வாகனத்தில் சென்ற பாடகர் குழுவினர் மழைநீரில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர். ஒரு பாட்டு பாடுறது கண்ணு தெரியாது. நான் நார்மலு. மொத்தம் 4 பேர் நார்மலு. மொத்தம் 5 பேர் டிரைவர் சேர்த்து. வண்டி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. எந்த ஊரில் வந்துருக்கீங்க? நாமக்கல் இது. ஆனால் லோக்கல் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். பாட்டு பாடுறது. இப்போ மதுரை முடித்து அடுத்த ஊருக்கு போகும்போது ஆரப்பாளையம் போகும்போது இங்கே மாட்டிடுச்சு.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. திருப்புவனம் பகுதியில் கோடை வெயிலில் போதிய தண்ணீர் இல்லாமல் வெற்றிலை கொடிகள் கருகி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த மழை, நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்லா இருக்கு, இதாக இருக்கு. நீ என்ன இந்த மழை வளர்க்க விவசாயம் பண்ண முடியுமா? விவசாயத்துக்காக நல்லா உழுவலாம், விவசாயம் பண்ணலாம். கோடை விவசாயத்துக்காக கத்திரி, பருத்தி, தென்னை மரம், கரும்பு எல்லாத்துக்குமே போதுமான மழை. திருச்சி மாநகரிலும் 2வது நாளாக கனமழை பெய்தது. தில்லைநகர், புத்தூர், உறையூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. சேலம் மாநகரில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் 10 நாட்களாக கோடை வெயிலால் தவித்து வந்த மக்களுக்கு இந்த மழை ஆறுதலை அளித்தது. சேலம் டவுன், அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, குகை 5 ரோடு, ஜங்ஷன் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் கமுதி சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மழையின் போது பரமக்குடி அருகே கல்வேலி அமைக்கும் பணி ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் ஆதியனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொளுத்தும் கோடை வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் 10 சென்டிமீட்டரும், ஒகேனக்கலில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. சமயபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உசிலம்பட்டி, முசிறியில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளைய தினம் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அந்த மாவட்டங்களில் சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரு சில இடங்களில் கோடை வெயிலும் கொளுத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. சென்னையில் மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னையின் பிரதான போக்குவரத்திற்காக மாறியுள்ள மெட்ரோ ரயில் சேவை முதல் கட்டமாக 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்பாட்டில் உள்ளது. தொடர்ந்து மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர், மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட், பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை சுமார் 116 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் நீட்டிப்பாக கோயம்பேடு முதல் முகப்பேர் வழியாக ஆவடி வரையும், பூந்தமல்லியிலிருந்து புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் வரையிலும் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணி தொடர்கிறது. இந்நிலையில் வடசென்னை மக்களின் கோரிக்கையை ஏற்று மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான முறையான டெண்டரை விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது. உதகையில் நடப்பாண்டிற்கான கோடை விழா மலர் கண்காட்சியுடன் தொடங்கியுள்ளது. அரசு தாவரவியல் பூங்காவில் தொடங்கப்பட்டுள்ள 126வது மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதனை காண 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் பூங்காவின் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள மலர் மாடங்கள் வரை கூட்டம் அலைமோதியது. 1,20,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள டிஸ்னி வேர்ல்ட், 80,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள நீலகிரி மலை ரயில் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கின்றன. ஊட்டிக்கு ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்தோம். ஸோ ஃப்ளார் ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி வந்தபோது இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் இந்த டைம் ரொம்ப நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. லைக் டிஸ்னி வேர்ல்ட் பண்ணியிருக்காங்க, கிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப டூரிஸ்ட்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். ஊட்டியில் ஃப்ளார் ஷோ போட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மஸ்ட் ட்ரை.
நிறைய வித்தியாசமான கலர் பார்த்தோம். லாவெண்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரேர் பீஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, பட் நல்லா இருக்கு. மலர் மாடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி 5 நாட்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 11 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் உதகைக்கு செல்ல இ பாஸ் முறை அமலில் உள்ளது. செல்போன் மூலம் இ பாஸை 2 நிமிடங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உலகில் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்கி வரும் இந்த துறை பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முதலில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன்கள் திருமண விழாக்களிலும் கழுகு பார்வையில் காணொளிகளை பதிவு செய்யவும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. தற்போது உயரமான கட்டிடங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும், செல்போன் டவர்கள் பராமரிப்பு, சோலார் பேனல்களின் செயல்பாடுகளை கண்டறிந்து டேட்டாக்களை துல்லியமாக வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் ராணுவம், வேளாண், வனம், தீயணைப்பு, காவல் என அனைத்து துறைகளுக்கும் ட்ரோன்களின் பயன்பாடு விரிவடைந்துள்ளது. 2021இல் ட்ரோன் விதிமுறைகள் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதைத் தொடர்ந்து சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து ட்ரோன் இறக்குமதியை ஒன்றிய அரசு தடை விதித்தது. இதனால் மும்பை, டெல்லி, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்கள் புதிதாக துவங்கப்பட்டன. கோவையில் உற்பத்தியாகும் ட்ரோன்களில் பெரிய விமானங்களில் வைக்கப்படுவது போன்ற கருப்பு பெட்டி பொருத்தப்பட்டுள்ளதாக இளம் ட்ரோன் தொழில் முனைவோரான ஆதர்ஸ் கூறியுள்ளார். இதன் மூலம் ட்ரோன்களின் விபத்து, பழுது குறித்து எளிதாக கண்டறிய முடியும் என்ற அவர், அதனால்தான் இந்த வகையான ட்ரோன்கள் ரஷ்யா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நான் செல்ஃபோன் டவர் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா நான் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இன்றைக்கி 500 கம்பெனிக்கு மேலே இருக்குது. 500 கம்பெனிக்கு மேலே இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஒன்று ஐடி படிச்சிருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இப்படி ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் ட்ரோன் துறை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா வேலை இருக்குது, ஐடி படிச்சிருந்தா வேலை இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற எல்லா விதமான மாணவர்களுக்குமே இன்றைக்கி வந்துட்டு வேலைவாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் சையத் கூறுகையில், வனத்துறையில் ட்ரோன்களின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மனிதர்கள் எளிதில் செல்ல முடியாத அடர் வன பகுதிக்குள் இந்த கேமராக்கள் மூலம் கண்காணித்து தேவையான பகுதிக்கு செல்லவும், காட்டுத்தீ, விலங்குகள், மனித நடமாட்டங்களையும் கண்காணிக்கவும் ட்ரோன்கள் அவசியமாகியுள்ளது என தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பங்கள் உதவியால் அங்கே இருக்கிற யானைகள் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டாக அடையாளப்படுத்தி காமிக்கும்போது நம்ம பணியாளர்கள் போய் சிரமப்பட்டு பார்க்குறதுக்கும் பாதுகாப்பாக பயணிக்கிறதுக்கும் உதவுது. ஏன்னா வன உயிருக்கு தெரியாது நம்ம அதை பாதுகாக்க வந்திருக்கோம் அப்படின்னு. அதனால் அந்த தாக்குதலிருந்தும் நிறைய வன பணியாளர்களை பாதுகாக்கிறதுக்கும் இது பயன்படும். புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வேலை வாய்ப்புகளையும் வழங்கி வரும் இந்த ட்ரோன் உற்பத்தி துறை நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத பங்கினை ஆற்றி வருகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராகுல் நிதினுடன் செய்தியாளர் தென்னிலவன். நரேந்திர மோடி போன்று தரம் தாழ்ந்த பிரச்சாரம் செய்த பிரதமரை இதுவரை கண்டதில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோடியின் பிரச்சாரமே இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யவிட்டதாக தெரிவித்தார். மோடி பிரச்சாரம் செய்ததைப் போல தரம் தாழ்ந்த முறையில் ஒரு நரக பரப்புரையை எவரும் மேற்கொண்டது கிடையாது. இத்தகைய பரப்புரையை மோடி மேற்கொள்வதற்கான காரணமே பாஜக வெற்றி பெறாது என்கிற நிலையில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது உறுதியான நிலையில் நாட்டு மக்களிடத்திலேயே மோதலை உருவாக்கக்கூடிய முறையில், மத மோதலை உருவாக்கக்கூடிய முறையில் மிக மிக ஒரு மோசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார். நாகை அருகே சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்தின் நில அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லை கற்களை பிடுங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள், விவசாயிகள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் விரிவாக்க பணிகளுக்காக 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 620 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி உள்ளது.
ஆனால் இதற்கான மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என்று விவசாயிகளும் கிராம மக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து 11வது நாளாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கையகப்படுத்திய நிலங்களில் எல்லை கற்களை நடும் பணியை சிபிசிஎல் நிர்வாகம் 2வது நாளாக மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நரிமணத்தில் நில அளவை பணிகளுக்காக வந்த ஜேசிபி டிராக்டர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வயல்வெளிகளில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க. இதேபோல பனங்குடி கிராமத்திலும் சிபிசிஎல் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் விவசாயிகள் விளைநிலங்களில் பதிக்கப்பட்ட எல்லை கற்களை பிடுங்கி எறிந்தனர். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தனர். சொன்னாங்க 5 லட்சம் பணம் தரேன், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னா எதுவுமே இன்ன வரைக்கும் தரல. 2 வருஷமா நாங்களும் இன்னைக்கு தருவாங்க நாளைக்கு தருவாங்க, நாங்களும் ஏமாந்தான் சார் மிச்சம். எங்களுக்கு இன்னை வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பதிலே கிடைக்கல. நாங்கள் வந்து இங்கே உட்காந்தோம்னா உடனே வேலை சாரை வச்சு ஜீப்பில் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. அதான் செய்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கூலி தொழிலாளி தான். நாங்கள் இதை கண்டு தான் நாங்கள் பழைப்போம். வேறு வழியும் எங்களுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் இனிமேல் ஏமாறதுக்கு தயாராக இல்லைங்கிறதுனால எங்களுக்கு உள்ள கூலி தொழிலாளிகளுக்கு இன்னும் இழப்பீட்டை வழங்கிட்டு அதுக்கும் பிறகு இந்த இடத்துல அவங்க வேலை செய்யட்டும். அது வரைக்கும் நாங்கள் இறங்க விட மாட்டோம். இதனிடையே பனங்குடியில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்தால் விவசாயம் அழிந்து உணவு திண்டாட்டம் உருவாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். விளைவுகளை நூதன முறையில் உணர்த்தும் வகையில் அவர்கள் கச்சா எண்ணெய் குடிப்பது போல நடித்து செயல் விளக்கம் அளித்தனர். 11வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளிடம் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். அப்போது மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதேபோல போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் படிப்படியாக வாபஸ் பெறப்படும் என்று காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமக்கு பிறகு பிரதமராக்குவதற்காக மோடி இப்போது வாக்கு சேகரித்து வருவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீனில் விடுவித்தது. டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் மனைவி சுனிதா, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோருடன் வழிபாடு நடத்திய கெஜ்ரிவால் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது தம்மையும் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் 3 பேரையும் சிறையில் அடைத்து கட்சியை அழிக்க மோடி முயற்சிப்பதாக அவர் சாடினார். மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற நடைமுறையை கொண்டு வந்து நாட்டில் சர்வாதிகாரத்தை அமல்படுத்த மோடி திட்டமிட்டுள்ளதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஆனால் நாட்டில் சர்வாதிகாரிகள் ஆட்சியை பிடிக்க முயற்சித்த போதெல்லாம் அவர்கள் வேரோடு தூக்கி வீசி எறியப்பட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு தம்மை சிறையில் அடைத்த பிரதமர் நாடு முழுவதும் உள்ள ஊழல்வாதிகளை பாஜகவில் இணைத்து புனிதர்களாக்கி வருவதாக விமர்சித்த கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்பது என்றால் என்ன என்று தமது கட்சியை பார்த்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முதுமையை காரணம் காட்டி மூத்த தலைவர்களை கட்சிப்பணிக்கு அனுப்பி வைத்த மோடி அடுத்த ஆண்டு 75 வயது எட்டுவதால் தமக்கு அடுத்து அமித்ஷாவை பிரதமராக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார். ये लोग इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा, मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा। मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं। बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा।
और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे। அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடிதான் மீண்டும் பிரதமர் என்று விளக்கமளித்துள்ளார். इंडी अलायंस के जितने भी चट्टे बट्टे हैं वो सभी को मालूम है कि हम 400 पार करने जा रहे हैं. मोदी जी तीसरी बार इस देश का प्रधानमंत्री बनेंगे, इसलिए इस प्रकार की भ्रांति फैला रहे हैं. मैं देश की जनता के सामने स्पष्ट करना चाहता हूं कि भाजपा के संविधान में ऐसा कोई प्रोविजन नहीं है. मोदी जी ही 29 तक नेतृत्व करेंगे और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे. இது போன்ற தகவல்களை பரப்புவதால் இந்தியா கூட்டணியால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே 9ஆம் வகுப்பு படித்து வரும் அரசு பள்ளி மாணவன் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருவது மட்டுமின்றி தானே ஒரு ரோபோட்டிக்ஸ் அகாடமி நடத்தி அதில் மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் சதீஷ் பாபு என்பவரது மகன் தென்னரசு அப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளியில் தற்போது 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டி வரும் தென்னரசு 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே உப்பு தண்ணீரில் கார் இயக்கும் கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார். பின்னர் கொரோனா காலகட்டத்தில் அதே பகுதியில் உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் பணியாற்றியும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அறிவியல் ப்ராஜெக்டுகளை செய்து கொடுத்தும் வந்துள்ளார். அதன் மூலம் கிடைத்த தொகையை வைத்து பேட்டரியால் இயங்கும் சைக்கிள், குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, சூரியனை நேரடியாக பார்க்கும் டெலஸ்கோப் உள்ளிட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை தயாரித்துள்ளார். சயின்ஸ்க்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லை. ஸோ அவங்க இந்த மாதிரி மற்ற ஸ்கூல்ஸில் இருக்கவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களும் நிறைய கற்றுப்பாங்க. அப்ரிசியேஷன் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் பார்க்கலாம். இது போன்ற திறன்களை மற்ற மாணவர்களுக்கும் கற்பிக்க எண்ணிய தென்னரசு கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு தனியார் ரோபோட்டிக் மையத்தில் வகுப்பு எடுக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளார். பின்னர் சந்திரசேகர் என்பவர் நடத்தி வந்த ரோபோட்டிக்ஸ் மையத்தையும் தானே ஏற்று நடத்தி வருகிறார். பேட்டரி சைக்கிள் டிசைன் பண்ணி அவனே உருவாக்கியிருக்கான். ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கான். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டை நான் அவனை வந்து பார்த்துக்க, நீயே இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவன் மேலே எனக்கு இருக்குது. உப்பு தண்ணியில் காரு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சைக்கிளு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். அந்த கொரோனா டைமில் நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால சரி அவன் ஃபீல்டில் இது பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அரசு பள்ளியில் படித்து வரும் தென்னரசு சிறு வயது முதலே அறிவியல் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அறிவியல் கருவிகளை கண்டுபிடித்து வந்துள்ளதோடு தற்போது ரோபோட்டிக்ஸ் அகாடமியின் சிஇஓவாக உயர்ந்து அசத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் சேதுராம வர்மா தெரிவித்துள்ளார். சென்னையில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முடிவுகள் குறித்த புள்ளி விவரங்கள் www.dge.tn.nic.in என்ற இணையதள தளத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வுகள் துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தேமுதிகவினர் அனுமதியின்றி ஊர்வலமாக செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்ட பிரேமலதா சென்னைக்கு வந்தடைந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் தேமுதிகவினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் பிரேமலதா சென்றபோது அவரை பின்தொடர்ந்து அக்கட்சியினர் ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போது கட்சியினர் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேமுதிகவினரை சமாதானப்படுத்திய போலீசார் போக்குவரத்திற்கு இடையூறின்றி வாகனங்கள் செல்ல அனுமதித்தனர்.
தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டில் 130 நாட்களில் 102 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்து வைத்தவர்கள் உயிரிழக்கும் போது அரசு மரியாதை வழங்கப்படும் என கடந்த ஆண்டு செப்டம்பரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்புகளையும் தானமாக வழங்க பல குடும்பங்கள் முன்வந்தன. அதன் பலனாக இதுவரை இல்லாத வகையில் நடப்பு ஆண்டில் 130 நாட்களில் உயிரிழந்த 102 பேரிடமிருந்து 324 முக்கிய உறுப்புகள் மற்றும் 271 திசுக்கள் தானமாக பெறப்பட்டுள்ளன. 2 கை மாற்று அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டில் 156 பேரும் 2023ஆம் ஆண்டில் 178 பேரும் உயிரிழந்த பிறகு உறுப்புகளை தானமாக வழங்கியிருந்த நிலையில் நடப்பு ஆண்டு அந்த எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை அருகே கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற நடுமாடு கைப்புறா பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லல் அருகே தலக்காவூரில் அமைந்திருக்கும் நாச்சியாத்தாள் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி நடத்தப்பட்ட நடுமாடு கைப்புறா போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15 மாடுகளும் அவற்றின் சாரதிகளும் கலந்து கொண்டனர். வழக்கமான மாட்டு வண்டி போட்டிகளைப் போல அல்லாமல் மாட்டின் கயிற்றை பிடித்தபடி சாரதியும் ஓடிச் சென்று எல்லையை தொட்டுவிட்டு திரும்பி வர வேண்டும். சுமார் 1.5 மைல் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் அதன் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் கோவில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் மீன்களின் விலை சற்று குறைந்து காணப்பட்டது. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான படகுகள் கரைக்கு திரும்பின. இதன் காரணமாக மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் காலை முதலே அலைமோதியது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த சீலா, கேரை, சூறை மீன்கள் அதிக அளவில் வந்தன. சீலா மீன் 1 கிலோ 1300 ரூபாய், விலை மீன் கிலோ 450 ரூபாய், ஊழி மீன் 400 ரூபாய், வங்கனை 1 கூடை 1500 ரூபாய், சாலை மீன் 1 கூடை 2500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. எல்லா பக்கமும் கோயில் குறைனால கொஞ்சம் விலை மட்டுமே இருக்கு. நாம காத்து இல்லாத ஒரு காரணம், அதனால விலை கொஞ்சம் குறையாது. முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்குவதாக காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது என்ற பிரதமர் மோடியின் பேச்சு முற்றிலும் தவறானது என முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், பிரதமர் நேற்று ஹைதராபாத்தில் முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது என்று உண்மைக்கு புறம்பாக பேசியிருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் 2024 தேர்தல் அறிக்கையின் எந்த பக்கத்தில் அத்தகைய வாக்குறுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், பாஜக அந்த பக்கத்தை ஸ்கேன் செய்து தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுமா என்றும் வினவியிருக்கிறார். பிரதமர் மோடியின் இதுபோன்ற பேச்சுக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் ப. சிதம்பரம் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை 3 கட்டங்களாக 282 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. 3ஆம் கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவின் போது 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதில் ஆண்கள் 67%, பெண்கள் 64%, 3ஆம் பாலினத்தவர் 25% பேரும் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 57.55% வாக்குகள் பதிவானதாகவும், அதிகபட்சமாக அஸ்ஸாமில் 85.44% வாக்குகள் பதிவானதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் சுமார் 12% பெண்கள் கூடுதலாக வாக்களித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவிகிதம் ஓட்டர் டர்ன் அவுட் செயலியில் உள்ளதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம், தபால் வாக்குகள் எண்ணி முடிக்காததால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகே வாக்கு எண்ணிக்கைகளின் முழு விவரத்தை வெளியிட முடியும் என தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் என்ற பெயரில் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கார்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறையில் முரண்பாடுகள் இருப்பதாகவும், வாக்குப்பதிவு தரவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் தேர்தலின் நம்பகத்தன்மை பற்றி கேள்வி எழுவதாக குறிப்பிட்டிருந்தார்.
அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் கார்கே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறியது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கடிதத்திற்கு கார்கே பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தேர்தல் நடைமுறை பற்றி தாம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆணையத்தில் கொடுத்த பல புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத ஆணையம் எழுதாத கடிதம் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக தெரிவித்திருக்கும் கார்கே, தேர்தல் ஆணையம் சில அழுத்தம் காரணமாகவே இவ்வாறு செயல்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். மக்கள் கேள்வி எழுப்பும் உரிமையை மதிப்பதாக கூறும் ஆணையம் அதே நேரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படும்படி ஆலோசனை என்ற பெயரில் மிரட்டுவதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுவதை உறுதி செய்ய காங்கிரஸ் துணை நிற்கும் என்று குறிப்பிட்டிருக்கும் கார்கே, ஆணைய அதிகாரிகள் எந்த பக்கம் நிற்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.